கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம ஆதியாகமம் ஞாயிற்று தினத்தில் 1வது அதிகாரம் பார்த்தோம். இன்றைக்கி 2வது அதிகாரம் பார்ப்போம். நேற்று 1வது அதிகாரத்தில் கர்த்தருடைய சிருஷ்டிப்பை நம்ம பார்த்தோம். கர்த்தர் வானம் அதாவது வெளிச்சத்தை உண்டாக்குனார். 2வது ஆகாய விரிவுங்கிற வானத்தை உண்டாக்குனார். 3ஆம் நாள் புல் பூண்டுகளை உருவாக்கினார். 4ஆம் நாள் சுடர்களை உண்டாக்கினார். 5ஆம் நாட்கள் நீரில் நீந்தும் ஜீவச்சந்துகளை உருவாக்கினார். 6ஆம் நாள் மனிதனை உருவாக்கினார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்புறம் இன்றைக்கி 2வது இடத்துல பார்ப்போம். 2வது இடத்துல என்ன அப்படின்னா, கர்த்தர் இப்போ வானம் பூமி எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டார், சர்வ சேனைகள் எல்லாமே என்ன செஞ்சுட்டார், உண்டாக்கப்பட்ட பிறகு இப்போ இருக்கிற தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின்னு தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் என்ன செஞ்சார், கர்த்தர் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் என்ன செஞ்சார், முடித்த பின்பு ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை என்ன செஞ்சார், பரிசுத்தமாக்கினார். 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை என்ன செஞ்சார், பரிசுத்தமாக்கினார். தேவனா கர்த்தர் பூமியும் வானத்தை உண்டாக்கிய நாளில் வானமும் பூமியும் உருவாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. ஏன்னா இப்போ 7 நாள் உருவாக்கி வச்சு 1ஆம் நாள் 2ஆம் நாள்னு சொல்லி எல்லாம் உருவாக்கி 7ஆம் நாள் என்ன செஞ்சார், உருவாக்கிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 7ஆம் நாளைக்கு அப்புறம் அது என்ன செஞ்சார், அது பரிசுத்தமாக்கினார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பரிசுத்தமாக்கி ஓய்ந்திருந்ததுனால அந்த நாள் என்னச்சது, தேவன் 7ஆம் நாள் ஆசீர்வதித்து அது பரிசுத்தமாக்கினால அது என்னச்சது, பரிசுத்தமாக்கு பழப்பிட்டாக்கா 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அது பரிசுத்தமாக்கினார். அதனால் இப்போ நம்ம என்ன செய்தோம், அந்த ஓய்வு நாளை என்ன செய்தோம், பரிசுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் நாள் என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். கர்த்தர் உருவாக்க, ஏன்னா கர்த்தர் 6 நாள் வேலை உருவாக்கிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்குறதுனால நம்ம நினச்சிடறோம். இப்போ 7ஆம் நாள் பரிசுத்த நாள்னு சொல்லி நினச்சிடறோம். அந்த ஓய்வு நாளாக நினச்சிடறோம், நம்ம கொண்டாடுறோம். அடுத்தபடியாக நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் என்ன செய்யலை, உண்டாகலை. அதனால் ஏனெனில் ஏன்னா கர்த்தர் பூமியிலுமே இன்னும் என்ன செய்யலை, மழையே பெய்யலை. இப்போ புல் பூண்டுகளை உருவாக்குனான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் என்ன செஞ்சாருன்னா மழை பெய்யலை. மழை பெஞ்சால் தானே, தண்ணி இருந்தால் தானே முளைக்கும். அதனால் என்ன செய்யலை, அது முளைக்கலை. கர்த்தர் பூமியில் மழையை பெய்ய பண்ணதில்லை. 2வது நிலத்தை என்ன செய்யலை, பண்படுத்த மனுஷனும் என்ன செய்யலை, இருந்ததில்லை. அதனால் என்ன செய்யலை, நிலத்தை பண்படுத்தலை. இப்போ மூடு பனி என்ன செய்யுது, பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைக்குது. முதலாவது என்ன செய்யுது, மூடு பண்ணி தான் எழும்பி பூமியெல்லாம் என்ன செய்யுது, நம்ம நினைக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக தேவனாய் கர்த்தர் மனுஷன் என்ன பூமியின் மண்ணுனால என்ன செஞ்சார், உருவாக்குறாரு. பூமியின் மண்ணுனால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்கு என்ன செஞ்சார், ஊதினார். ஜீவ சுவாசத்தை ஊதி ஊதின உடனே என்ன செய்யறான், மனுஷன் என்ன செஞ்சிட்டான், இப்போ ஜீவாத்மாவை மாறிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். முதலாவது மழையை பூமியில் முதலாவது உள்ளது மூடு பண்ணி தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் மூடு பண்ணி தான் நினச்சிது, பூமியெல்லாம் நினச்சிதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக தேவனாய் கர்த்தர் மனுஷனை என்ன செஞ்சார், பூமியின் மண்ணுனால என்ன செய்கிறாரு, உருவாக்குறாரு. மண்ணுனால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையில் என்ன செய்கிறார், ஊதின உடனே என்ன செஞ்சுட்டான், மனுஷன் நினச்சிடான், ஜீவாத்மாவாகிறான். இப்போ தேவனாய் கர்த்தர் நினச்சிறாரு, கிழக்கே ஏதேன் என்னை தோட்டத்தை என்ன செஞ்சார், உருவாக்குறாரு. ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை என்ன செஞ்சார், அதில் என்ன செஞ்சார், வைத்தார். தாம் உண்டாக்குற மனுஷனை அதில் வைத்துட்டு தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சார், முளைக்க பண்ணார். தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகுக்கு புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்கள், தோட்டத்தின் நடு ஜீவ விருட்சங்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சங்களையும் பூமியிலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சார், அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன செஞ்சார், இப்போ முளைக்க பண்ணார். அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் முதலாவது என்ன செஞ்சார், உருவாக்கினார். மனுஷனை என்ன செஞ்சார், மண்ணுனால உருவாக்கினார். அடுத்தது இப்போ ஏதேன் தோட்டத்தை உருவாக்கியிருக்காரு. தோட்டத்தை உருவாக்கி அதில் என்ன சகல விருட்சங்கள், தோட்டத்தின் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சங்கள், இது எல்லாமே பூமியிலிருந்து என்ன செஞ்சார், கர்த்தர் முளைக்க பண்ணார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாய முடி ஏதேன்லேருந்து என்ன செஞ்சு ஒரு நதி ஓடிச்சு. ஏதேன்லேருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து அது பிரிந்து 4 பெரிய ஆறாக எரிச்சு தான் மாறிட்டான். அதாவது மூடு பண்ணி தான் பெஞ்சு பூமியெல்லாம் நினச்சிதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் புல்கள்லாம் என்னச்சது, புல் பூண்டுகள் மரங்கள் செடிகள் எல்லாம் முளைக்குது, கர்த்தர் முளைக்கப்பட்டார்னு சொல்லி பார்த்தோம். இப்போ தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி தண்ணி பாய்க்கணும்ல, தண்ணி பாய்ச்சா தானே இந்த மரங்களை
மூடு பனியில் முளைச்சிருச்சு. இனி அடுத்தெல்லாம் தண்ணி பாய்ச்சா தானே அதெல்லாம் முளைச்சி செழிப்பாக வரும். அதனால கர்த்தர் என்ன செய்றாரு, தோட்டத்து தண்ணி பயன்படி ஏதன்லேருந்து என்ன செஞ்சார், ஒரு நதி என்ன செஞ்சார், ஓடி வரும்படி செய்து அங்கே இருந்து அது பிரிந்து 4 பெரிய ஆறு ஆயிட்டோம். ஒரு நதி ஓடி அது பிரிந்து 4 பெரிய ஆறு ஆயிட்டோம். அதில் முதலாம் ஆற்றுக்கு பைசோன்னு சொல்லி பேர் இருக்கிறாரு. அந்த ஆறு வந்து ஆவிலா தேசம் முழுது என்ன செய்தான், சுற்றி ஓடிச்சான். அவ்விடத்தில் என்ன செஞ்சுதான், பொன் விளைதான். ஆவிலா தேசத்தில் சுற்றி பொன் விளைதான். அடுத்தல அந்த தேசத்தில் பொன் நல்லது சொல்லி அவ்விடத்தில் பிதோலாகமோ கோமேதக கல் தான் உண்டாம். அந்த பைசோன் ஆற்றில் ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடுது, அதில் பொன் விளையுது. அந்த தேசத்தில் பொன் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே அடுத்தல இருந்த அவ்விடத்துல பீதோலாகமும் கோமேதக கல்லும் தான் உண்டாம். அடுத்தல 2ஆம் ஆட்டுக்கு கீகோன்னு சொல்லி பேராம். அந்த கீகோன் அது வந்து எத்தியோப்பியா தேசம் முழுது தான் சுற்றி ஓடிச்சான். அடுத்தல 3ஆம் ஆற்றுக்கு இதேக்கேல்னு சொல்லி பேராம். அது அசிரியாவுக்கு கிழக்கே தான் ஓடிச்சான். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத்துன்னு சொல்லி பேராம். அப்படி கர்த்தர் என்ன செஞ்சார், 4 ஆறுகளை ஒரு நதி ஓடி அந்த நதியிலேருந்து 4 ஆறுகள் பிரிந்து போக வச்சு அது என்ன செஞ்சிட்டாரு, 4 ஆற்றுக்கும் பைசோன், கீகோன், இதேக்கேல், ஐப்ராத் அப்படின்னு சொல்லி 4 ஆற்றுக்கும் பேர் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் தேவனாக கர்த்தர் மனுஷனை கொண்டு போய் அடிச்சுறாரு, ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வர்றாரு. மனுஷனை மண்ணால் உருவாக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல, களிமண்ணால் உருவாக்கி நாசில் ஜீவாசத்தை உருவம் ஜீவாத்மாவா ஆனான்னு சொல்லி பார்த்தோம்ல. இப்போ அவர் என்ன செய்றாருன்னா, அவனை கொண்டு இப்போ தோட்டத்தை உருவாக்கியாச்சு, செடிகள் மரங்கள்லாம் உருவாக்கியாச்சு. இனி அதை வந்து பண்படுத்தவும் அதுக்கு தண்ணி பாய்க்கவும் ஆள் வேணும்ல. அதனால் கர்த்தர் என்ன செய்றாரு, அந்த மனுஷனை கொண்டு என்ன செய்றாரு, அந்த தோட்டத்தில் கொண்டு என்ன செய்றாரு, வைக்கிறாரு. கொண்டு வந்து அந்த தோட்டத்தை அதை என்ன செய்றாரு, அதை பண்படுத்தவும் காக்கவும் செய்ய அப்படின்னு சொல்லி கொண்டு வைக்கிறாரு. இப்போ தேவனாக கர்த்தர் மனுஷன் வைக்க சொல்றாரு, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை என்ன செய்யலாம், புசிக்கலாம். தோட்டத்தில் ஆகாரத்துக்கு உனக்கு சகல விருட்சத்தின் கனியை என்ன செய்யலாம், புசிக்கலாம். ஆனால் புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீ என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாங்கிறார். சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீ என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம். அதை புசித்தா நீ புசிக்க நாளில் என்ன செய்வா, நீ சாகவே சாவா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, மனுஷனை உருவாக்கிட்டு மனுஷனுக்கு என்ன செஞ்சார், கர்த்தர் கட்டளை இட்டுட்டார். இப்போ தேவனாய கர்த்தர் பார்த்தாரு, மனுஷன் நினைச்சிடான் தனிமையாக இருக்கான். ஒரு மனுஷன் மட்டும் தான் பெருச்சிற களிமண்ணால் உருவாக்கி வச்சுருக்காரு. மனுஷன் நினைச்சிடான் தனிமையாக இருக்கிறான். தனிமையாக இருக்கிறனால அவனுக்கு ஏற்ற துணையை அவனுக்கு என்ன உண்டாக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சிடாரு, உருவாக்குறாரு. இப்போ மரம் செடி புல் பூண்டுகள் எல்லாம் உருவாக்கி வச்சுருக்காரு. தோட்டத்தை பண்படுத்த மனுஷனை ஒரு வச்சுருக்காரு. ஒரு மனுஷன் தனியாக தானே இருக்கணும். அதனால கர்த்தர் நினைச்சிடா அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஒன்று உருவாக்கணுமே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சார், நினைத்தார். அதனால் அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கின்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாரு. இப்போ என்ன செய்கிறாருன்னா, தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்கள், இப்போ வந்து மரங்கள் செடி தான் வந்திருக்கு, மற்றபடி மனிதன் ஒருத்தன் தான் வந்திருக்கிறாப்புல, அப்புறம் வேறு எதுவுமே இல்லை. அதனால் கர்த்தர் இப்போ என்ன செஞ்சிட்டாருன்னா, அல்லது வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தில் சகலவித பறவைகளையும் என்ன செய்றாரு, மண்ணுனால உருவாக்குறாரு. ஏன்னா மனிதனையும் மண்ணுனால தான் உருவாக்குறாரு, மிருகங்களையும் பறவைகளையும் கர்த்தர் என்ன செய்றாரு, மண்ணுனால தான் என்ன செஞ்சுருக்காரு, உருவாக்கிட்டு கர்த்தர் அதுக்கு பேர் வைக்காதபடி மனுஷனுக்கு கொடுத்து இவன் என்ன பேர் வைக்கிறானோ வைக்கட்டுன்னு சொல்லி என்ன செய்றாரு, கொண்டு கொடுக்குறாரு. ஆனால் மனுஷனை உருவாக்கினவருக்கு கர்த்தர் என்ன செய்றாரு, ஆதாம் அப்படின்னு சொல்லி ஒரு கர்த்தர் பேர் வைக்கிறார். மனுஷனுக்கு ஆதாம் சொல்லி கர்த்தர் பேர் வச்சுட்டு அந்த பறவைகள் மிருகங்களுக்கெல்லாம் ஆதாம் என்னென்ன பேரிடுதான்னு பார்க்கும்படி அவன் இந்த எல்லாத்தையும் உருவாக்கின மண்ணினால் உருவாக்கின மனுஷனெல்லாம் என்ன செய்றாரு, ஆதாம்கிட்ட விடுதாரு. இப்போ ஆதாம் அந்த ஜீவச்சந்துகளுக்கு என்ன செய்தான், என்னென்ன பேரிட்டானோ அதுதான் அதுக்கு என்ன செய்து பேராயிற்று. இப்படியாக கர்த்தர் என்ன செஞ்சார், ஆதாமை உருவாக்கி மிருகங்களையும் உருவாக்கி பறவைகளையும் உருவாக்கி அவனுக்கு எந்த பேர் வைக்கிற அவர்கிட்ட கொடுத்து அவன் இந்த பேர் வைக்கிறானோ அது இப்போ பேராயிடுச்சு. அப்போ மிருகங்கள் பறவைக்கெல்லாம் பேர் வச்சது யாருன்னா ஆதாம் தான். அப்புறம் ஆதாம் என்ன செய்றான்னா, சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் அவன் தான் என்ன செய்தான் பேரிட்டிருக்கான். ஆனால் ஆதாமுக்கு என்ன செய்யலை, இன்னும் ஏற்ற துணை இன்னும் காணப்படலை. இப்போ மிருகங்கள் வந்துடுச்சு, மரங்கள் வந்துடுச்சு, ஆனால் ஆதாம் மனிதன் தனியாக தான் இருக்கிறான், அவனுக்கு ஏற்ற துணை இல்லை. அதனால கர்த்தர் என்ன செய்றார், அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு என்ன செய்றாரு, ஒரு அயர்ந்த நித்திரை அடிச்சிட்டார், வர பண்ணுறாரு. தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வர பண்ணார். அவன் என்ன செய்றான், நித்திரை அடைந்துட்டான். இப்போ நித்திரைனா அயர்ந்த நித்திரைனா நல்லா தூங்குறான். நல்லா தூங்கிட்டு இருக்க நேரத்தில் கர்த்தர் என்ன செய்றாருன்னா, அவர் விழா எலும்பில் என்ன செய்றாரு, ஒன்றை எடுத்து அதே சதையால் என்ன செய்றாரு, அடைக்கிறார். இப்போ வந்து மனுஷர்களுக்கு சுகமில்லை, ஏதாவது உறுப்புகள் பலனாயிற்று அப்படின்னா என்ன செய்வாங்க, தூக்க மருந்து போட்டு என்ன செய்வாங்க, அன்கான்சியஸ் ஆக்கி என்ன செய்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு என்ன செய்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்றாரு, அந்த ஆப்ரேஷனில் மருந்து மாத்திரையில்
கர்த்தர் நினைச்சிடாரு ரேக்காகவே நினைச்சிடாரு அவனுக்கு நல்ல தூக்கத்தை வருவிக்க பண்ணி அவன் தூக்கத்தில் நினைச்சிடாரு நல்லா எழுந்து தூங்கும்போது கர்த்தர் நினைச்சிடாரு ஒரு விழா எலும்பை என்ன செஞ்சுட்டாரு எடுத்துட்டாரு. அந்த விழா எலும்பை எடுத்து அதை நினைச்சிட்டாரு சதையால் அடைச்சி தேவனாய கர்த்தர் நினைச்சிடாரு தான் மனுஷன் எடுத்த விழா எலும்பை ஒரு மனுஷியாக என்ன செஞ்சிட்டாரு உருவாக்கிட்டார். மனுஷியாக உருவாக்கி அவளை கொண்டு எடுத்துறாரு. அந்த மனுஷன் இடத்துல என்னது கொண்டு வர்றாரு. ஏன்னா இப்போ நம்ம நினைச்சிடறோம் தனியாக இருக்கிறதுனால ஏற்றத்தனையாக உருவாக்கிட்டார். ஆதாம் மண்ணால் உருவாக்கப்பட்டிருக்கான். மிருகங்கள் பறவைகள் மண்ணால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஏவாள் மண்ணால் உருவாக்கப்படலை. ஆதாமுடைய விழா எலும்பில் ஒரு எலும்பு எடுத்திருக்கார். அதனால தான் ஆண்களுக்கு ஒரு எலும்பு என்ன செய்யும் குறையாக இருக்கும், பெண்களுக்கு ஒரு எலும்பு கூட இருக்கும். அதுதான் விழா எலும்புன்னு சொல்லி நம்ம விழா எலும்புன்னு சொல்கிறோம்ல. கணவன் மனைவியை பற்றி விழா எலும்புன்னு சொல்லறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா மனுஷன்ட்டு விழா எலும்பை எடுத்து மனுஷியை உருவாக்குனதுனால தான் ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் என்ன சொல்கிறாங்க, இது என்னார் எலும்பு, இது இன்னாருடைய எலும்புன்னு சொல்லி மனைவி பிள்ளை பார்த்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த விழா எலும்பை எடுத்து அந்த சதையால் அடைச்சாச்சு. அவனை மனுஷியாக உருவாக்கி கொண்டு கொடுத்தோடனே அவளை மனுஷத்துல கொண்டு வராரு. அப்போ அதான் இவாள் என்னச்சுதான் என் எலும்புலேருந்து என் எலும்பில் எலும்பும். ஏன்னா ஆதாமுடைய எலும்பில் தானே எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இவள் சொல்கிறேன் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள். அதாமுடைய எலும்புலேருந்து எடுத்திருக்கு, அதாமுடைய மாம்சத்தை தானே எடுத்திருக்கு. அதனால் சொல்கிறார் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள். இவள் மனுஷனே எடுக்கப்பட்ட அப்படின்னால் மனுஷி எனப்படுவாள் அப்படின்னு சொல்லி ஆதாம் நினைச்சிடான் பேர் வைக்கிறான். இதன் பற்றி தான் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு சொல்லுது. ஆதாம்கிட்டேருந்து விழா எலும்பில் எடுத்து உருவாக்கினதுனால தான் இவள் என் எலும்பும் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறான்னு சொல்கிறான். அதனால தான் இவளை என்னச்சிடா தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட என்னச்சிடா இசைந்து இருப்பான்னு சொல்லி புருஷனை பார்த்து சொல்கிறார். அப்போ ஆதாமும் அந்த மனைவியுமாக இருவரும் இப்போ நினைச்சுறாங்க நிர்வாணியாக இருக்கிறாங்க. முதலாவது உருவாக்கப்பட்டாங்களா உங்களுக்கு வஸ்திரங்கள் எதுவும் நினச்சில்ல, கர்த்தர் செஞ்சு கொடுக்கல. இவங்க ரெண்டரும் நினச்சிறாங்க நிர்வாணியாக இருக்கிறாங்க. நிர்வாணியாக இருந்து வெறுக்கப்படலை. ஏன்னா அவங்க ரெண்டர் தான், வேறு யாருமே இல்லை. அவங்களுக்கு நிர்வாணம்னா என்ன எதுங்கிறது அவங்களுக்கு எதுவுமே நினச்சில்ல, தெரியலை. அதனால நினச்சிறாங்க நிர்வாணியாக இருந்து நினச்சிற அவங்க வெறுக்கப்படாதபடிக்கு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இப்போ 3வது அதிகாரம் 2வது அதிகாரம் முடிந்து 3வது இடத்துல தேவனாய் கர்த்தர் நினச்சிறாரு தான் உண்டாக்கிற சகல காட்டு ஜீவனங்களே பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்துச்சான். எல்லா காட்டு ஜீவனங்களும் உருவாக்குனார் மண்ணுனால, அதில் எல்லாத்துலையும் உருவாக்குனால சர்ப்பமானது மட்டும் இருந்துச்சுதான் தந்திரமுள்ளதாக இருந்துச்சான். அது ஸ்திரீ நோக்கி சொல்லிச்சான், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நிச்சலாம், நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி கேட்டுச்சான். சோதிக்க வந்துட்டு பிசாசு என்னச்சுடா சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்துச்சு. அது என்னச்சுடா ஸ்திரீனிடத்தில் என்னச்சுடா தந்திரமாக விசாரிக்க வந்துச்சு. அப்போ ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து சொல்லுதா, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் நினைச்சா குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு இதை புசிக்க வேண்டான்னு சொல்லி புசிக்கவும் தொடவும் வேண்டான்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி சொல்லுது, நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது புசிக்க நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஏன் அப்படி சொல்லிச்சுன்னா காரணம் என்னன்னா, இப்போ சர்ப்பம் என்ன அப்படின்னா தேவன் உருவாக்கின மிருகத்தில் சர்ப்பம் தந்திரமுள்ளதாக இருந்துச்சுன்னா, சர்ப்பம் யாருன்னா கேருப்பு. கர்த்தர் என்ன செஞ்சார்னா முன்னால் தூதர்களை என்ன செஞ்சார் உருவாக்குனார், தேவர்களை உருவாக்குனார். தேவர்கள்லாம் என்ன செஞ்சாருன்னா அவங்களுக்கு பூமியில் கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க ஆகாயத்தில் என்ன செய்கிறாங்க. அப்போ தண்ணீர்கள் தானே இருந்துச்சு, தண்ணீருக்கு மேலே தான் என்ன செய்வாங்க எல்லோரும் அசைவாடி கொண்டுப்பா. தேவனும் அங்கே தான் அசைவாடி கொண்டிருக்காரு, தேவர்களும் அங்கே தான் அசைவாடி கொண்டிருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து என்ன செய்வாங்க கர்த்தரை என்ன செய்கிறாங்க ஆராதிப்பாங்க, தொழுது கொள்வாங்க, அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த இதில் தான் என்ன செஞ்சார்னா அந்த கர்த்தர் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு மிகாவேல் தூதரை வச்சுருந்தார். அடுத்தால கேருப்பு என்ன செஞ்சாருன்னா இன்னிசை முழங்க வச்சுருந்தார். இப்போ நம்ம இன்னிசைகள் முழங்குறோம், மியூசிக்லாம் போடுறோம். அந்த காலத்தில் மியூசிக் இல்லை, கேருப்பையே கர்த்தர் என்ன செஞ்சார்னா ஒரு மியூசிக்காகவே வச்சுருந்தார். அவன் எங்கெங்கே அசைகிறானோ அங்கங்கெல்லாம் என்ன செய்கிறான் ஒரு சரீரத்துலேருந்து இன்னிசை சவுண்டு அடிச்சையும் வரும். அந்த அளவில் அவன் அப்படி வச்சுருந்தார். அதனால் தேவர்கள்லாம் கர்த்தரை ஆராதிக்க தொழுது கொள்ளும் போது அவன் என்ன செய்வான் தன்னுடைய சரீரத்தினால என்ன செய்வான் மியூசிக் போட்டுட்ருப்பான். அப்படி செஞ்சதுனால அவனுக்கு என்ன செஞ்சதுன்னா ஒரு நாள் ஆசை வந்துடுச்சு. என்னென்னா எல்லாருமே என்ன செய்கிறாங்க கர்த்தரை தானே என்ன செய்ய ஆராதிக்க தொழுது கொள்கிறாங்க, நமக்கு தான் நம்ம சரீரமே மியூசிக்காக இருக்குல்ல, அப்போ நம்மளே எல்லோரும் ஆராதிச்சானே தொழுது கொண்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருந்த ஒரு இச்சை வந்துடுச்சு.
இச்சை ஒரு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்தனால கர்த்தர் உருவாக்குனது. ஆனால் கர்த்தர் தான் அப்படி மியூசிக்காக கொடுத்து அவனுக்கு மற்றவருக்கு இல்லை, அவனுக்கு மற்றவர் கொடுத்துருக்காரு. மிக விலை ஜனங்களாம் காப்பாற்ற கொடுத்துருக்காரு. இது ஆனால் இவன் வந்து அந்த ஆசை வந்தோடனே கர்த்தர் சொன்னார், பெருமை மேட்டிமெல்லாம் வந்த உடனே வானத்துலேருந்து என்ன செஞ்சிட்டாரு, கீழே தள்ளி விட்டுட்டார். கீழே தள்ளி விழும்போது தான் அது என்ன செய்யுதுன்னா சர்ப்பமாக மாறுது. அது எப்படின்னா வானத்துக்கு தள்ளும்போது கிரகங்கள்லாம் என்ன செய்யுது விழுது. கிரகங்கள்லாம் நவக்கிரகங்களெல்லாம் விழுந்து தான் என்ன செய்யுது, அது அப்படி கீழே பூமியிலேருந்து என்னது விழுது. பூமியிலேருந்து விழுந்து அது என்ன செய்யுது சர்ப்பமாக மாறிடுச்சு. அந்த கேருப்பு என்ற தூதன் என்ன செஞ்சிட்டாப்புனா சர்ப்பமாக மாறிடுச்சாப்புல. அதனால தான் இது என்ன செஞ்சு அப்படின்னா தந்திரம் உள்ளதாக இருக்குது. கர்த்தர் உண்டாக்குன மிருகங்களை விட இது வந்து என்னது தந்திரம் உள்ளதாக இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ என்னென்ன வஞ்சிக்கணும், கர்த்தரை வஞ்சிக்கணும். ஏன்னா இது வந்து தனக்கு அந்த பெருமை கிடைக்கல, தனக்கு அந்த மேட்டிமை கிடைக்கல. அப்படிங்கிறனால அது என்ன செய்யுதுன்னா கர்த்தருக்கு என்ன செய்யுது எதிராக செயல்பட்டு இவரை யாரும் கர்த்தரை ஆராதிக்க விடக்கூடாது, நம்மளே எல்லாரும் ஜனங்களை ஆராதிக்கணும் அப்படிங்கிறனால அந்த இச்சையினால இது என்ன செஞ்சுட்டுன்னா அது கீழே இருந்து விழும்போது நிறைய தேவர்களெல்லாம் என்ன செஞ்சுட்டு, இப்போ தேவர்கள் அந்த மனுஷனை உருவாக்கல போலாது, கர்த்தர் தேவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த தேவர்களை என்ன செஞ்சுட்டுனா கீழே வரும்போது நீங்களே என்ன செஞ்சீங்க, என் கூட வாங்க, நான் உங்களே என்ன செய்வேன், உங்களே நான் ஆராதிக்க முடியாது, நான் என்ன செஞ்சுருவேன், நான் உங்களை ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நிறைய தூதர்கள் நிறைய தேவர்களை என்ன செஞ்சுட்டுன்னா பூமிக்கு அழைச்சிட்டு வந்துட்டு, பூமிக்கு அழைச்சி வந்து என்ன செஞ்சேன்னா அவங்களெல்லாம் அது வழிபட வைப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதில் தான் வந்ததுன்னா இப்போ பிரஜாதி மக்கள் வழிபடுறாங்கல்ல, அந்த முருகன், பிள்ளையார், சரஸ்வதி இப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் என்னென்னா அந்த தேவர்கள் தான். பூமியிலேருந்து விழப்பட்ட அந்த சர்ப்பத்தினால் கேருப்பினால் வஞ்சிக்கப்பட்டவங்க இவங்க. அவங்களெல்லாம் ஆராதிக்க வைக்கிறேன் பூமியில் அப்படின்னு சொல்லி உங்களை தொழுதுகுள்ள வைக்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இப்போ என்ன செய்கிறாங்க, பிரஜாதி மக்களாக என்ன செய்கிறாங்க, அதை தெய்வமாக வச்சு என்ன செய்கிறாங்க, வழிபட்டு கொண்டு இருக்காங்க. இப்படி தான் தேசத்தில் எப்படி பிரஜாதி மக்கள் என்ன செய்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்போது இந்த சர்ப்பம் வந்து என்ன செய்யணும், நம்மளை யாரும் மக்களை ஆராதிக்க வைக்கணும், கர்த்தரை ஆராதிக்க விடக்கூடாது அப்படிங்கிறனால அது என்ன செய்யுது தந்திரமுள்ளதாக இருந்ததுனால அது என்ன செஞ்சுட்டுன்னா கர்த்தர் நினச்சாரு, தேவர்கள் யாருமே சரியில்லை, எல்லாரும் விழுந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தான் கர்த்தரை நினச்சிட, கர்த்தரை ஆராதிக்க தொழுது கொள்ள தான் கர்த்தரை நினச்சி நம்ம மனுஷனையாவது நம்ம என்ன செய்வோம் பூமியில் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தரை என்ன செஞ்சார், கர்த்தரை ஆராதிக்க தொழுது கொள்ள தான் பூமியில் என்ன செஞ்சார், மனிதனை உருவாக்குனார். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறோம் 6 நாள் எல்லா சகல சிருஷ்டியும் உருவாக்கிட்டு 7ஆம் நாள் என்ன செஞ்சார், ஓய்ந்திருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த நாட்கள் நினச்சது கர்த்தரை ஆராதிக்க தொழுது கொள்ள தான் மனிதனை உருவாக்கி வச்சுருக்காரு. ஆனால் சர்ப்பம் என்னது வஞ்சிக்கிறதுக்கு வந்திருக்கு, அதை ஆராதிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது. அதனால தான் இப்போ ஒரு கூட்ட ஜனங்களை என்ன அவன் கவிழ்த்துறான், ஜனங்களை பொய் சொல்லி வச்சு அவங்கள உபத்திரப்படுத்தி என்கிட்ட வந்து அவனை ஆசீர்வதிப்பேன் வைப்பேன் அப்படின்னு சொல்லி யாட்டியார எசப்பாவே மலையிலேருந்து குதிக்க சொன்னான், கல்ல அப்பமாக்க முடியும் செய்ய சொன்னான், எசப்பாவே வஞ்சித்தான். அப்போ நம்மளை ஜனங்களை விடுவானா, அவன் என்ன செய்கிறான்னா தன்னை எல்லாரும் ஆராதிக்கணும் அப்படிங்கிறனால தான் அந்த விழுந்து போன தூதன், அவன் தான் விழுந்து போன தூதன் சொல்கிறோம், முருகன் சொல்கிறோம், அந்திகிறிஸ்துன்னு அவன் தான் சொல்கிறோம், லூசிபர்னு அவனை தான் சொல்கிறோம். இவன் தான் நினச்சது பிசாசுகளுக்கு தலைவனாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம நினச்சதும் சொல்கிறோம். எல்லாத்துக்கும் தலைமை இவன். அதனால தான் இவன் என்ன செஞ்சான், கர்த்தர் வந்து பூமியில் மனிதனை உருவாக்கணுன்னு இந்த மனிதர்களை நினச்சக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்க விடக்கூடாது, இதை தான் பக்கம் இழுத்துடணும் அப்படிங்கிறனால தான் தந்திரமாக என்ன செஞ்சதுன்னா நேராக ஏவாள்கிட்ட வந்துடுச்சு. ஏவாள்கிட்ட வந்து அந்த கர்த்தர் உருவாக்குன அவளுக்கு ஏவாள்னு சொல்லி பேர் வைக்கல, அந்த ஸ்திரீட்ட வந்து வருது, அதான் கர்த்தர் பேர் வச்சுட்டாரு, ஏவாளுக்குன்னு பேர் வைக்கல. அப்போ அதனால தான் என்ன செய்யுது, அது எல்லா சகல மிருகங்களிலும் இது தந்திரமுள்ளதாக இருக்குது. தந்திரா உள்ளதாக மத்தியில் அதுக்கு எல்லாம் தெரியும், கர்த்தர் சொன்னது எல்லாம் தெரியும் அதுக்கு. அதனால தான் அது என்ன செய்யுதுன்னா நேராக ஸ்திரீட்டு வந்து அது பார்த்து கேட்குறது, தோட்டத்தில் விரிச்சத்துக்கு கனிகளாம் நீங்கள் புசிக்கலாம், நீங்கள் தோட்டத்தில் உள்ள விரிச்சத்துக்கு கனிகளெல்லாம் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோன்னு சொல்லி விஷயம் கேட்குது. புசிக்க வேண்டாம் என்று சொன்னது, ஏன்னா இதுக்கு தெரியும் எப்படியாவது கர்த்தர் இதை சொல்லியிருப்பார், அது சொன்னதையெல்லாம் அதுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தனால நினைச்சிடான், எல்லாம் தோட்டத்தில் தானே இருக்கிறப்பல, அதனால நினைச்சிடானா இது நம்ம எப்படியாவது கர்த்தரை ஆராதிக்க விடக்கூடாது, நம்ம பக்கம் இழுத்துறணும் அப்படிங்கிறனால தான் இவன் வந்து போய் சொல்ல வந்து ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் இப்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சொன்னோன்னே அந்த ஸ்திரீ என்ன செஞ்சுட்டா, சர்ப்பத்தை பார்த்து, ஆமாம் நாங்கள் தோட்டத்தில் விருட்சத்தில் உள்ள கனிகளை நினச்சலாம் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மட்டும் நினச்சிக்கூடாது, நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார், நீங்கள் அதை புசித்தா நீங்கள் நினச்சிங்க சாகுவீர் சொன்னீங்க, அதனால் அதை தொடவும் புசிக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொன்ன உடனே சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து சொல்லுது, நீங்கள் சாவதே இல்லைங்குது.
அப்படி வஞ்சிக்கிறது பார்த்தீங்களா, ஏமாற்றுறது பார்த்தீங்களா, ஏமாற்றி தன் பக்கம் இழுத்து கொண்டு வரணும், கர்த்தரை ஆராதிக்க விடக்கூடாதுங்கிறனால சர்ப்பம் நினைச்சது ஸ்திரீக்கு நீங்கள் சாகவே சாகுவதில்லை, நீங்கள் இதை புசிக்க நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நீங்கள் நன்மை தீமை இருந்து தேவர்களைப் போல, அதாவது இப்போ தேவர்கள் இருக்காங்களா, அவங்கள மேலே இருந்து கீழே கொண்டு வச்சுருக்காங்கள, அதுதான் நீங்கள் தேவர்களைப் போல நன்மை தீமை அறிவித்து தேவர்களைப் போல நீங்கள் இருப்பீருங்க அப்படின்னு சொல்லி நினச்சது. இருப்பீர்கள் என்றும் தேவன் அதை அறிவார் என்று அப்படி சொல்லிச்சான். அப்படி ஏமாற்றிட்டு, அப்போ ஏமாற்றும் போது இந்த ஸ்திரீ என்ன செஞ்சுருக்கணும், கர்த்தர் தான் நம்மளை உருவாக்கியிருக்காரு, கர்த்தரெல்லாம் சொல்ல கேட்கணும், அவர்கிட்டலாம் கேட்கணும், இவர் புரிஞ்சிருக்கணும். ஆனால் இவன் என்ன செஞ்சுட்டான்னா, அந்த சர்ப்பம் சொல்லும்போது சர்ப்பம் தந்திரமுள்ள தான் இருந்துச்சுல, தந்திரமாக என்ன செஞ்சுட்டு எவள்கிட்டனா ஆதாம்கிட்டனா வஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எவள்கிட்ட நினச்சது தந்திரமாக அவள்கிட்ட நினச்சது வஞ்சிச்சுட்டு. அப்போ ஸ்திரீயானவள் இருந்துச்சுரா, இப்படி நீங்கள் தேவர்களை போல இருப்பீங்க, நீங்கள் நன்மை தீமை அறிவீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸ்திரீ என்ன செஞ்சுட்டா, உடனே போய் அந்த நடு மரத்தில் கனியை புசிக்கக்கூடாது, புசிக்கனாலே சாவின்னு சொன்னீங்களா, அந்த கனியை என்ன செஞ்சுட்டா போய் பறிக்க ஆரம்பிச்சிட்டா. பறித்து என்ன செஞ்சுட்டா, அதை புசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, பார்வைக்கு இன்பமாக இருக்குது, புசிக்க நல்லா தான் இருக்குது, பார்வைக்கு இன்பமாக இருக்குது, அது புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருச்சமாக இருக்குதுன்னு சொல்லி கண்டு அந்த கனியை என்ன செஞ்சா பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுக்குறா. புருஷனுக்கும் கொடுத்த பிறகு என்ன நடந்துச்சு சொல்லி நாளை தினம் பார்ப்போம். கர்த்தர் நமது ஆசிரியப்பராகாமே.